ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அந்த கிளாஸ்ல நம்ம வந்து யூனிட் 8ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி. ஸோ ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாபிக். இந்த டாபிக்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்பாங்க. ஓகேவா, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல இருந்தா நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ முக்கியமா இதுல வந்து நம்ம என்ன கவர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நீதி கட்சியோடது ஒண்ணு, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நடந்த இந்த நீதி கட்சியோடது மெயினா வரும். அதாவது நீதி கட்சி, அப்புறம் சுயமரியாதை இயக்கம், அதுக்கப்புறம் அந்த டைம்ல நடந்த சில அரசியல் தொழிலாளர்கள் இயக்கம் நடந்திருக்கும், அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கும். ஸோ இதான் அந்த டாபிக். ஓகேவா, நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த டாபிக்ல நமக்கு வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்தியாவில் முதன் பெண் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கான காரணத்தை எழுதுக அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு வந்து யாரு? டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அப்போ இங்கே ஒரு கொஸ்டின் இருக்கு, அப்படிதானே? சோ படிச்சாச்சு. சோ முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டு போட்டுடலாம். சோ இதை வந்து நான் இங்கேயும் சேர்த்திருக்கலாம். ஓகேவா, சோ மாத்தி மாத்தி வரும் நமக்கு. எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். இப்ப நமக்கு என்ன டாபிக்னா பெண்கள் மட்டும், ஓகே, விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்ற மட்டும் கொடுத்திருப்பாங்க. சோ அங்கேயும் அந்த டாபிக் நான் வச்சிருப்பேன். இவங்க வந்து நமக்கு வந்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெசல்யூஷன் ஆஃப் 1921 தான். ஓகேவா, சோ கவுன்சில் தீர்மானம். சோ கவுன்சில் தீர்மானம் இது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, ரெசல்யூஷன் ஆஃப் 1921 அப்படின்றது ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல வந்து ஒரு இதை வந்து பண்றாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, the state legislative council recommending the government to take steps to increase the proportional post in the கவர்மெண்ட் ஆபீசஸ் ஹெல்ட் பை நான் பிராமின் கம்யூனிட்டி. ஓகேவா, நான் பிராமின் அல்லாத மற்ற விகிதாச்சாரங்களையும் கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வராங்க. சோ இதுல வந்து சிம்பிள், இப்போ இந்த கொஸ்டின் தெரியல வச்சுக்கீங்களேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, மிண்டோ மால் சீர்திருத்தத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஓகேவா, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் வந்து ஓகே. சோ மிண்டோ மால் ரிஃபார்ம் 1909. ஆக்சுவலா இந்த மாண்டேகு செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து 20ல எலெக்ஷன் நடந்திருக்கும், 21ல வந்து தந்திருப்பாங்க அப்படின்னா. சோ இதுல வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லாத்தருக்கும் அந்த விகிதாச்சார இதை கொண்டு வந்திருப்பாங்க. சோ அப்போ வந்து இவங்க வந்து உள்ள வரக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். சோ அப்படிதான் இவங்க வந்து உள்ள வந்திருப்பாங்க. ஓகேவா, சோ 35 நமக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஓகே, 35 வந்து நமக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஓகேவா, சோ சி இஸ் தி ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஒரு மருத்துவராகவும் மற்றும் ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிரான ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டும் மற்றும் கம்பியில்லா தந்தி மையத்தையும் நடத்தினார். யார் வந்து நடத்தினான்னு கேட்க. சோ நடத்தினவர் வந்து யாருன்னு கேட்கறாங்க. ஓகேவா, சோ இந்த மருத்துவர் அப்படின்றதே ஒரு பெரிய கீ பாயிண்ட் அப்படின்றது மாதிரிதான் நமக்கு. சோ இதுல வந்து மற்ற எல்லாம் சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு பஷினி சுப்பிரமணியம் கொடுத்துருக்காங்கல்ல. சோ இவங்க வந்து ஒரு காந்தியவாதி, ஒரு காந்திய கொள்கைகளால் வந்து ஈர்க்கப்பட்டவர். ஓகேவா, சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா துர்காபாய் தேஷ்முக் யாரு? சிடி தேஷ்முக் வந்து ரிசர்வ் வங்கியினுடைய முதல் ஆளுநர். ஓகேவா, அந்த சிடி தேஷ்முக். சோ அவங்கள மணந்தவங்க துர்காபாய் தேஷ்முக். சோ அவங்களும் இவங்க அந்த மஞ்சு பாஷ்னி இவங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, சோ இவங்க வந்து மஞ்சு பாஷ்னி கூட சேர்ந்து, மஞ்சு பாஷ்னியும் துர்காபாய் தேஷ்முக்கும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, அந்நிய பொருட்களை எல்லாம் எரிக்கிறாங்க. சோ இந்த போராட்டங்கள் அந்நிய பொருட்களை விலக்கணும், சுதேசி போராட்டத்துல வந்து ஈடுபடுறாங்க. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காந்தியோடைய ஃபுல் இதை அவங்க தான் ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா, சோ அதே மாதிரி இவங்களோட ஒரு ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா, பால மந்திர் அப்படின்ற ஒரு விஷயம். ஓகேவா, சோ பால மந்திர் அப்படின்ற கைவிடப்பட்ட குழந்தைகளுக்காக. சோ பாலர்கள்னா குழந்தைகள், ஓகே, மந்திர்னா இல்லம் அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். சோ ஆக்சுவலா வந்து மந்திர்னா கோயில் சொல்லுவாங்க அப்படிதானே. சோ பால மந்திர் அப்படின்ற கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு இல்லத்தை வந்து உருவாக்குறாங்க. சோ இது வந்து அப்புறம் காமராஜருடைய ஊக்குவிப்பினால 1949ல அதை வந்து பதிவும் பண்றாங்க. ஓகேவா, அதை வந்து இது லீகலா வந்து பதிவும் பண்ணிடுறாங்க. ஓகேவா, சோ இது வந்து இவங்களை பற்றி முக்கியமான விஷயம். சோ நம்ம ஆல்ரெடி நீங்க ஆன்சர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு மருத்துவர் ஆகும். சோ இவங்களை பற்றி கிருஷ்ணாபாய் நிம்கரை பற்றி சொல்ல வேண்டிய விஷயமே அவ்வளவுதான். ஒரு மருத்துவர், ஆங்கில அரசுக்கு எதிராக ரகசிய நடவடிக்கைகளில் ஈடுபட்டாரு, கம்பியில்லா தந்தி மையத்தை வந்து நடத்தினாரு. சோ அவ்வளவுதான், அங்கேயே எல்லாமே வந்துருச்சு. ஓகேவா, சோ இது இந்த 3 விஷயமே வந்துருச்சு, டீட்டெயிலாவே கொடுத்தாங்க. சோ தான் நம்ம மீதி உள்ளத பார்க்கலாம். ஓகே, சோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சு பாஷினி சுப்பிரமணியம் பற்றி சொல்லிட்டேன். ஓகேவா, அவர் காந்தியவாதி அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே கூட வந்து பாத்தீங்கன்னா துர்காபாய் தேஷ்முக்கை பத்தியும் நான் வந்து லைட்டா பார்த்துட்டோம். அப்படிதானே. ஸோ இதுல நமக்கு ஸோ அம்மு சுவாமிநாதன், தேவகி அம்மா எல்லாம் லைட்டா என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை குறியீடுகளில் இருந்து தேர்வு செய்க. ஓகேவா, ஸோ பொருத்தி
இப்ப இங்க என்ன கேட்டாங்க பாத்தீங்கன்னா, அவங்கவுங்க நடத்தின இந்த இது பத்தி கேட்டிருக்காங்க, பத்திரிகைகள் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இதுல பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து எது ஈஸியா படுது? ஓகேவா? சோ எனக்கு டக்குன்னு படுறது 3 விஷயம் படுது. ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா, ஓகே ரொம்ப ஈஸியா படுது நான் சூஸ் பண்ணணும்னா சூரியோதயம் அப்படிதானே? சோ சூரியோதயம் வந்து நமக்கு வந்து டக்குனு அப்படியே மாத்தி குடுத்துறாங்க. வழக்கமா ஏ, பி, சிடின்னு குடுத்துட்டு 1, 2, 3 அங்க குடுப்பாங்க. சோ பரவால்ல. 1க்கு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. ஓகேவா? சோ இப்போ நமக்கு வந்து இதுல என்ன குடுத்தாங்கன்னா, நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாருன்னா, சூரியோதயம் அப்படின்ற இதை வந்து நடத்திருப்பாரு. சோ பி போட்டுக்கலாமா? சூரியோதயம் அப்படின்ற பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி அவர் தான் வந்து சூரியோதயம். சோ இதெல்லாம் நமக்கு எங்க இருக்கலாம், தமிழ் மறுமலர்ச்சியில வந்து வரும். ஓகேவா? சோ அவங்கவங்க என்னென்ன இதழ் பணிகள் மூலமா என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்துல நமக்கு வரும். சோ ஒண்ணு. அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஏ நடேசன் ரொம்ப ஈஸியானது. ஓகேவா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜிஏ நடேசன் வந்து இந்தியன் ரிவ்யூ அப்படின்றத வந்து நடத்திருப்பாரு. அடுத்தது சோ ஆனந்த விகடன், இன்னைக்கு இருக்கக்கூடிய விகடன் ஆர் கிருஷ்ணமூர்த்தி. அப்புறம் சொக்கலிங்கம் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தின மணி. ஓகேவா? சோ சி பிடிஏசி. சோ பி இஸ் த ரைட் ஆன்சர், பிடிஏசி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? சோ எல்லாத்தையும் அப்படி பக்கத்துலயே நீங்க வந்து எழுதிருங்க. நீங்க வந்து இப்ப என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கையில ஒரு நோட்ஸ் வச்சுக்கணும். உங்களுக்கு எதெல்லாம் இதுல தெரியாதோ அதெல்லாம் எழுதணும். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இதுல இந்தியன் ரிவ்யூ அப்படின்றது எனக்கு தெரியாது. ஓகேவா? சோ இப்ப நான் பாக்குறேன் அப்படின்ற. ஆனா மீதி உள்ள 3ம் தெரியும். அப்ப மீதி உள்ள 3 நான் வந்து எழுத வேண்டாம். சோ அப்ப நான் இப்ப நோட்ஸ்ல ஜஸ்ட் இந்தியன் ரிவ்யூ அப்படின்னு போட்டுட்டு சோ அதுக்கப்புறம் ஜிஏ நடேஷன் அப்படின்றத மட்டும் நான் வந்து பக்கத்துல எழுதி வச்சுப்பேன் நோட்ஸ்ல. ஓகேவா? சோ நீங்க வந்து இதுல எதெல்லாம் தெரியலையோ அதெல்லாம் அப்படி பக்கத்துல நீங்க எழுதிக்கணும். சோ இப்படிதான் நம்ம வந்து படிக்கணும். ஓகேவா? சோ அப்ப நமக்கு வந்து இனிமே வந்து மறக்காத இல்லையா, ஆனந்த விகடன் வந்து பாத்தீங்கன்னா ஆர் கிருஷ்ணமூர்த்தி. சோ விகடன் வந்து விகடன் யூடியூப் சேனலோ விகடன் ப்ரோக்ராம் எது பார்த்தாலும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், ஆர் கிருஷ்ணமூர்த்தி தான். சோ சூரியோதயம் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி. இது உங்களுக்கு மறக்காத எனக்கு அவ்வளவு ஈஸியான ஒண்ணு. சோ சொக்கலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா தினமணி. சொக்கலிங்கம் வந்து பாத்தீங்கன்னா தினமணி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சுயமரியாதை இயக்கத்தில் கீழ் வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லிருக்காரு. ஓகேவா? சுயமரியாதை இயக்கத்தில் கீழ் வருவனவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம், 2வது சுயமரியாதை மாநாடு, கிறிஸ்தவ மாநாடு, சத்தியாகிரக கமிட்டி. ஓகேவா? சோ நம்ம இதுல வந்து என்ன ஒரு டஃப்பான பாத்தீங்கன்னா இங்க வந்து இடங்களோ ஏதாவது கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியா படிச்சிருப்போம். இதுல வந்து பேர்களை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஐ திங்க் இது வந்து இந்த டிஓ எக்ஸாம்ல குரூப் 1B/C சர்வீஸ்ல கேட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? சோ இது வந்து கொஞ்சம் டஃப்பானதான். ஸ்கூல் புக்ல வந்து கிடையாது. ஓகேவா? சோ ஜஸ்ட் இதெல்லாம் வந்து தெரியலனா கூட அப்படி பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இப்போ வந்து குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் கரீம் ஷாஹிப். ஓகேவா? சோ சி வரும். 2வது சுயமரியாதை மாநாட்டுக்கு முக்கியமான பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ஜேகர் அப்படின்றவரு. சோ டி வரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மாநாடு. சோ கிறிஸ்தவ மாநாடு நமக்கு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா பி வரும். சோ அதாவது அல்டோன் ஸ்லாஷ். ஓகே. அதுக்கப்புறம் சத்தியாகிரக கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா சின்னையன். சோ இது மட்டும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்காங்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? இது எல்லாமே கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். ஸோ இது இங்க அட்லீஸ்ட் இப்பயாச்சும் நீங்க வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்படியே வந்து கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் ஆர்டர்ல போகுது. ஓகே. ஸோ அப்படியே வந்து ரிவர்ஸ் ஆர்டர்ல போகுது இல்லையா? பாத்துக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். நந்திமலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது? ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ நந்திமலையில வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. ஸோ நீலகண்ட பிரம்மச்சாரி ரொம்ப 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 ஒரு முக்கியமான பர்சன் அப்படின்னு சொல்லலாம். யா. ஸோ இவர்தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நந்திமலையில வந்து முதலா நிறுவியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இது ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட். நீதி கட்சி பொறுத்த மட்டில் எந்த கூற்று எல்லாம் சரியானவை? ஓகேவா? சோ நீதி கட்சி சமயங்களுக்கான மானியங்களில் நடைபெறக்கூடிய ஊழலை முடிவுக்கு கொண்டு வர முற்பட்டது. ஓகேவா? சோ அது வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஆப்வியஸா ரைட் அப்படிதானே? சோ சமயங்களுக்கான மானியங்கள். சோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து ரிலீஜியஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் இருக்கக்கூடிய மானியங்கள் நடந்த ஊழலை. ஓகேவா? சோ அதை வந்து ஒழிக்க முற்பட்டதுன்னா கரெக்ட். ஓகே. சோ அதாவது பின்தங்கிய வகுப்பினருக்கு கட்டண சலுகைகளையே தொடக்க கல்வியை நீட்டித்தது. சோ இதுவும் நமக்கு வந்து கரெக்ட் அப்படிதானே? சோ நமக்கு வந்து இதெல்லாம் நீதி கட்சியோடைய பிரின்சிபல் பேசிக் ஐடியான்னு தெரியும் அப்படிதானே? சோ எல்லாரும் இப்போ கூட சொல்லுவாங்க திமுக அதிக பற்றிலாம் பேசும்போது சோ வந்து இந்துக்களுக்கு எதிரானது இல்ல வந்து பாத்தீங்கன்னா மதத்துக்கு எதிரானது சொல்லுவாங்க. சோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்து மத்தையே சீர்திருத்த அங்க உள்ள அநியாயங்கள் எல்லாம் தட்டி கேட்க வந்தவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. அந்த சமயங்களுக்கான மானியங்கள் நடந்த ஊழலை வந்து முடிவுக்கு கொண்டு வர முற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கண்டிப்பா கரெக்ட் தானே இல்லையா? சோ அடுத்த பாருங்க அதே மாதிரி இதுவும் வந்து அவங்களுடைய கொள்கையை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா 2வதுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம். சிறு தொழில்களுக்கு கடன் வழங்கி. சோ அந்த டைம்ல கடன்கள் வழங்குறது அந்த விஷயங்களை பற்றிலாம் பேசவே இல்லை. ஓகேவா? முஸ்லிம்களுக்கு தனி ஒதுக்கீடும் வழங்கலாம். முஸ்லிம்களுக்கு தனி ஒதுக்கீடு வந்து
1909 வந்து மிண்டோ மார்லில கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இங்க நமக்கு அதை பற்றிலாம் பேசிருக்க மாட்டாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 1 and 2. சி இஸ் ரைட் ஆன்சர். 1ம் 2 மட்டும் சரி. தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டே இருக்காங்க. ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். 1916. தென்னிந்திய நல உரிமை சங்கம் வந்து எப்ப ஏற்படுத்தாங்க? 1916 வந்து உருவாக்குனாங்க. ஓகேவா? ஸோ அதாவது பாத்தீங்கன்னா பிராமின் இல்லாத மற்ற ஜாதி இந்துக்கள் எல்லாம் சேர்த்து அவங்களுடைய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக உருவாக்குறாங்க. ஸோ இதுல முக்கியமான காரணமா இருந்தது யாரு? பிட்டி தியாகராய செட்டி, டாக்டர் டி எம் நாயர், நடேச முதலியார் முதலானோர். ஓகேவா? நடேசனார், இவங்களாம் தான் முக்கியமான காரணமா இருப்பாங்க. ஸோ நிறைய பேர், ஒரு கிட்டத்தட்ட டி எம் நாயர் இருப்பாங்க, நடேசனார் இருப்பாங்க, அலமேலு மங்கை தயாரிலமா விட்டுட்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஒரு 30 பேர் வந்து சேர்ந்தா வந்து இதை பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி ஆரம்பிக்குது? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. அப்புறமா இது வந்து லேட்டரா என்னன்னு மாறும்? ஜஸ்டிஸ் பார்ட்டி, நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. அதானே? இதை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஸோ நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஸோ சமூக நீதி என்னும் கருத்து உருவானது எந்த நூற்றாண்டில் உருவானது? ஓகேவா? டேஷ்ல உருவானதுன்னா ஆப்வியஸா நமக்கு வந்து 19ஆம் நூற்றாண்டு. அப்படிதானே? ஸோ 19ஆம் நூற்றாண்டுலாம் இந்த இவங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு 18s. ஓகேவா? 1800 அந்த டைம்ல நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அடுத்தது, ₹1 படியரசு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நகரங்கள் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்திருக்கோம்னா அண்ணாவை பற்றிய விஷயத்துல வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அண்ணா தான் இந்த படியரசி அப்படின்ற திட்டத்தை வந்து செயல்படுத்த பண்ணிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் அதை எங்க பண்ணிருக்காங்க? ஓகேவா? ஸோ எங்க பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெட்ராஸ் அண்ட் கோயம்புத்தூர். ஸோ மெட்ராஸ் ஒண்ணு, அடுத்தது வந்து கோயம்புத்தூர். ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுல பார்த்திருப்பாங்க, இந்த படியரசு திட்டத்தை வந்து நிதி நெருக்கடினால மற்ற இடங்கள்ல செயல்படுத்த முடியாம போயிருக்கும். ஓகேவா? ஸோ எப்படியா இதை வந்து ஹோல் தமிழ்நாடு பண்ணணும்னு தான் விருப்பம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா படியரசி திட்டத்தை வந்து இன்ட்ரோ பண்ணது அறிஞர் அண்ணா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹோல் தமிழ்நாடு ஃபுல்லா இன்ட்ரோ பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிருக்கும். ஓகேவா? ஸோ அதான் இந்த கொஸ்டின் எங்கெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ்லயும் கோயம்புத்தூர்லயும் பண்ணாங்க. ஓகேவா? மதுரை, தஞ்சாவூர், அப்புறம் என்ன மதுரை, தஞ்சாவூர், சேலம் இதெல்லாம் கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோயில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார். ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமானது. ஓகேவா? ஸோ என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து நமக்கு எங்க படிச்சிருப்பீங்கன்னா பெரியார்பட்டி படியும் படிச்சிருப்பீங்க. வைக்கம் சத்தியாகிரக போராட்டம். ஓகே. ஸோ இது எல்லாமே நார்த்ல நடந்தது. ஈஸியா தூக்கிடலாம். ஸோ வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் வந்து நமக்கு கேரளாவில் வைக்கம் அப்படின்ற பகுதியில் நடந்தது. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க நடந்த விஷயங்கள்ல தொடர்ந்துதான் இங்க திருவாங்கூர்லயும் திருவாங்கூர் மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா கோயில் நுழையிறதுக்கு எல்லாருக்குமே உரிமை உண்டு, நுழையலாம் அப்படின்ற பிரகடனத்தை வந்து அவர் வந்து கொடுத்துருவாரு. ஓகேவா? ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின். இது உங்களுக்கு தெரியலனா கூட எப்படி சூஸ் பண்ணிருக்கலாம்னா சவுத்ல நடந்தது. திருவாங்கூர் எங்க இருக்கு? சவுத்ல உள்ள விஷயத்த ஒட்டி தான் வந்திருக்கணும். அப்படிதானே? அப்போ மீதி எல்லாமே வைக்கிறலாம். நீதி கட்சியின் முதல் மாநாடு. ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு மாநாடுமே முக்கியம். ஸோ நீதி கட்சியினுடைய முதல் மாநாடு வந்து எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே. ஸோ ஈஸியான கொஸ்டின், கோயம்புத்தூர்ல. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா 1917 பிராமணர் அல்லாதோர் மாநாடு 1917 வந்து நடந்திருக்கும். 1917 வந்து நடந்திருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இதோட தலைமை வந்து யாரு? இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவரை கேட்டது இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்களோ, ஏன்னா கேட்கிற கொஸ்டின் எல்லாமே கொஞ்சம் டீப்பா போறாங்க. அதனால ராமராய நிங்கர் இவருதான். ராமராய நிங்கர். ஓகேவா? ஸோ இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துக்கு வந்து இந்த முதல் மாநாட்டுக்கு தலைமையேற்றிருப்பாரு. ஓகேவா? இதோட முக்கியத்துவம் என்ன பார்த்தீங்கன்னா நீதி கட்சியினுடைய நோக்கங்களையும், எதுக்காக இந்த நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஆரம்பிச்சோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோடைய லெக்குகளும், ஸோ அதோடைய இலக்குகள் என்ன அப்படின்றத தெரியப்படுத்துறதுதான். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே அந்த வருஷத்துல 6 வட்டார மாநாடுகள் வந்து நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து டிசம்பர்லயே இங்க சென்னையில வெல்லிங்டன் திரைநகர்ல இன்னொன்னு நடக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரியான அரசியல் போர் துவங்கி விட்டது அப்படின்ற அறைகூவலுடன் அது வந்து முடிவடையும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். பிராமணர்கள் நவீன கல்வியின்மையால் அதிக நன்மை அடைந்தனர். பிராமணர்கள் நவீன கல்வியின்மையால் அதிகமான நன்மை அடைந்தனர். ஓகேவா?
அதன் மூலம் அதிகமான அரசு வேலை பெற்றனர் என்பது பிராமணர் அல்லாதர் இயக்கம் தென்னிந்தியாவில் உருவாக அமைந்த காரணங்கள் ஒன்று. ஸோ அவங்க வந்து அதிகமான அரசு வேலை இருந்தவங்க. ஆனா கிரிட்டிசைஸ் அதுதானே 3% இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதிக பிரச்சனை அவங்க தான் கவர்மெண்ட் ஜாப்ல வந்து ஆக்குபை பண்ணிருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்து இருந்துட்டே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ 2 பாருங்க ஸ்டேட்மெண்ட் 2 ஆகையினால் அரசு வேலைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் இடஒதுக்கீட்டிற்கான கோரிக்கைகள் வருவாகின. ஓகேவா? ஸோ வருவாகின இல்ல வலுவாகின அப்படின்னு போட்டுக்கணும். ஓகே, ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா அரசு வேலைகள்ல அவங்களே டாமினேஷன் அதிகமா இருக்கிறனாலதான் இந்த மற்றவங்களுக்கும் இந்த இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்ற இது வந்து அதிகமாச்சு. ஸோ அப்ப பாத்தீங்கன்னா C1 and 2 இஸ் த ரைட் ஆன்சர். ரெண்டுமே ரைட் ஆன்சர் தான். இது ஒரு ஈஸியான கொஸ்டின் ஆக்சுவலா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ யாரு ஆரம்பிச்சிருப்பாங்க? கஜ்லு லக்ஷ்மி நரசு அப்படிதானே. ஸோ அவர் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1852 வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1852 என்ன பாத்தீங்கன்னா சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்றது கஜ்லு லக்ஷ்மி நரசு அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஸோ இந்த சங்கம் வந்து 1884 பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் வந்து 84 வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபா. ஸோ ரெண்டு தான் நமக்கு வந்து ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன், ரெண்டுமே நான் வச்சுக்கோங்க. ஸோ இவரால வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை வந்து பாத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க மேற்கொண்ட விஷயங்கள் எல்லாமே இவங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே கூட ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? ஸோ இவங்களுடைய கோரிக்கைகள் எங்க வர போயிருக்கோம்னா இங்கிலாந்து பார்லிமெண்ட் கூட இவங்களுடைய கோரிக்கைகள் போயிருக்கும். ஓகேவா? அந்த விஷயத்தெல்லாம் நீங்க வந்து ஜஸ்ட் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1929 பிப்ரவரி 17 செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை இயக்க மாநாட்டத்தின் முதல் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சுப்பராயன். ஸோ வந்து ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின், ரொம்ப ஒரு தேவையான ஒரு கொஸ்டின். ஓகேவா? சுயமரியாதை இயக்கம் 1925 வெளியே வந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா சுயமரியாதை இயக்கம் சொல்லிட்டு. ஸோ அந்த சுயமரியாதை இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து எப்போ அதுக்கான மீட்டிங்லாம் எல்லாமே முக்கியம். அதுல எப்போ வந்து நமக்கு முதல் மாநாடு நமக்கு எப்ப பார்த்தீங்கன்னா 1929 பிப்ரவரி 17 இந்த டேட் வந்து முக்கியம். ஓகேவா? ஸோ வந்து கொடுத்துட்டாங்க, கொடுக்காம கேட்டாங்கன்னா நமக்கு வந்து சொல்லி தரணும். ஸோ முக்கியமானது செங்கல்பட்டுல நடந்த முதல் சுயமரியாதை மாநாட்டுக்கு வந்து தலைமை தாங்கினவர். ஸோ ஃபர்ஸ்ட் மாநாடு பெரியார் தான் இருக்கும் சொல்லிட்டு பெரியார் போட்டுறாதீங்க. யாரு? டாக்டர் பி சுப்பராயன். ஓகேவா? டாக்டர் பி சுப்பராயன். ஸோ இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த 1929 இந்த மாநாட்டுல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 அம்ச கொள்கைகளை வந்து பெரியார் வெளியிடுவாரு. 15 அம்ச கொள்கைகள் அப்படின்ற விஷயத்த வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஸ்டோரி தெரியும்ல எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்றது. ஸோ காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநாடு வந்து 1925 காஞ்சிபுரத்துல நடந்துட்டு இருக்கும். அப்ப இவர் வந்து அந்த இதை பற்றி அதிகமா வந்து வலியுறுத்துவாரு. என்ன விஷயத்தை பற்றி? இந்த ரிசர்வேஷன் பற்றி. ஆனா அதை பற்றி கேட்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. மரியாதை முக்கியம் சொல்லி வெளியே வந்துருவாரு. ஓகே, ஸோ மக்கள் வந்து பிறப்பால் ஜாதி பேதம் மற்றவர்கள் இதெல்லாம் 15 அம்ச கொள்கைகள்ல அவர் சொன்னது. ஓகேவா? மக்கள் வந்து பிறப்பால் வந்து ஜாதி பேதம் மற்றவர்கள், ஜாதி பேதம் கற்பிக்கும் மதம், வேதம், சாஸ்திரம், புராணம் இவைகளை பின்பற்றக்கூடாது. வர்ணாசிரமபடியான பிராமணர், சத்திரியர், வைசிரியர், சூத்திரர், பஞ்சமர் என்ற பிரிவுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மக்களிடையே தீண்டாமையை ஒழித்து பொது கிணறு, குளம், பள்ளிக்கூடம், சத்திரம், தெரு, கோயில் முதலியவற்றில் பெண்களுக்கு சம உரிமை இருக்க வேண்டும். இவற்றிற்கு எதிர்ப்பு வந்தால் அரசாங்கம் மூலம் சட்டம் இயற்றி அச்சட்டத்தின் மூலம் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். ஜாதி மத வேறுபாட்டை காட்டக்கூடிய பட்டம், குறியீடுகள் முதலியவற்றை உபயோகிக்கக்கூடாது. பெண்களை பொறுத்தவரை திருமண வயது 16க்கு மேல் இருக்க வேண்டும். ஓகே, ஸோ இந்த மாதிரி அப்போ இது ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்க. பெண்களுக்கு வந்து திருமண வயது வந்து 16க்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் தான் மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி திருமண சடங்குகள் இதெல்லாம் சுருக்கமா நடத்தணும். ஓகேவா? ஸோ சிக்கனமாவும் இருக்கணும், சுருக்கமா இருக்கணும், ஒரு நாளைக்கு மிகாமல் இருக்கணும். கோயில் பூசைகளுக்கு எல்லாம் பணத்தை வந்து செலவழிக்க கூடாது. தீண்டத்தகாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கு உணவு, உடை, புத்தகம் இவங்கெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ பிராமண அல்லாத இளைஞர்களுக்குள்ள தடைகளையும் இடர்பாடுகளையும் நீக்கணும். ஸோ இந்த மாதிரி சிற்றுண்டி, ஓட்டல் முதலிய இடங்கள்ல வந்து வேறுபாடு காணக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 அம்ச கொள்கையில வெளியிடுவார். ஓகேவா? ஸோ இனிமே உங்களுக்கு வந்து மறக்காது. டாக்டர் சுப்ராயன் பற்றி உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப்ராயன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் ஞாபகம் வருது? தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ நான் ரொம்ப முக்கியமான பர்சன் அந்த இடையில. ஓகே, அந்த ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம். ஸோ நான் சொல்ல விரும்பல. ஸோ உங்களுக்கு டக்குனு சுப்ராயன் சொல்லணும்னா உங்களுக்கு அந்த 1922 1937 காலகட்டத்தில் அவரை பற்றி என்ன விஷயம் ஞாபகம் வருது அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நீதி கட்சி சென்னை மாகாணத்தில் ஆட்சியில் இருந்த காலம். ஓகேவா? ஸோ நீதி கட்சி வந்து எவ்வளவு நாள் ஆட்சியில் இருப்பாங்கன்னா 13 வருஷ காலம் வந்து ஆட்சியில் இருப்பாங்க. ஓகே, 13 வருஷ காலம் வந்து நீதி கட்சி ஆட்சியில் இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
ஆக்சுவலா என்னன்னா இதான் இந்த சுப்பராயன் சம்பந்தப்பட்டதா. என்னன்னு பாத்தீங்கன்னா இடையில கொஞ்ச நாள் 1920 இருந்து எப்போ இருப்பாங்க 21 எலெக்ஷன்ல வின் பண்ணி 37ல காங்கிரஸ் வந்து அடுத்த எலெக்ஷன்ல வின் பண்றது வர அவங்க வந்து 1920 என்ன ஆகும் பாத்தீங்கன்னா தேர்தலை புறக்கணிச்சுட்டு போயிருவாங்க ஒத்துழைமை இயக்கம் காரணமாக. 31ல இவங்க வருவாங்க. 21ல 20ல தேர்தலில் வின் பண்ணி வருவாங்க, ஆட்சி பிடிப்பாங்க. சுப்பராயலு அப்படின்ற ஒரு முதல் இதா வருவார் அப்படின்னா. சோ அடுத்து பாத்தீங்கன்னா 23ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் தேர்தல், அப்புறம் வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 37 வரை இருப்பாங்க. ஓகேவா? அந்த 26ல இருந்து 30 வரை 1921 டு 1937 இதுல ஒரு கேப் மொத்தம் 17. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 1926 டு 30 யார் இருப்பாங்கன்னா சுப்பராயன். நீங்க கமெண்ட் பண்றீங்கன்னா இப்ப செக் பண்ணிருக்கலாம். ஓகேவா? சுப்பராயன் இருப்பாரு. இவர் வந்து சுயேட்சையா வின் பண்ணுவாரு. ஓகே, சோ சுயேட்சையா இவருக்கு வந்து இந்த இவங்க ஸ்வராஜ் பார்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போ இங்க என்னாச்சு ஒரு 4 வருஷம். ஓகேவா? அப்போ 17 மைனஸ் 4 13 வருஷம். ஓகேவா? ஸோ 13 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஆட்சியில இருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வெற்றின்றது அமோக வெற்றியா இருக்கும். பாத்தீங்கன்னா 98 இடங்கள்ல 63 இடங்கள்ல வின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எம்.எஸ்.ஏ. ராவ் பற்றி சரியானது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? இவர் தலை சிறந்த இந்திய சமூகவியலாளர். ஓகேவா? இது ஒரு ஆப்ஷனாவே எங்க தந்ததுல கரெக்ட். சமூக இயக்கங்கள் இரு பண்புகளை உள்ளடக்கியவை, ஒன்று கூட்டு செயல்பாடு, மற்றொன்று சமூக மாற்றத்துக்கு வலியுறுத்தவை என்று குறிப்பிட்டார். ஆமா, பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் என்ற சமூக சீர்திருத்த இயக்கம் இவரால் தோற்றுவிக்கப்பட்டது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பிராமணர் அல்லாத இயக்கம்ன்றது நத்திங் பட் இவங்க ஆரம்பிச்சதுதான். ஓகேவா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான். ஓகே, சோ அது வந்து ஆரம்பிக்கல இவர் வந்து இல்ல. ஓகேவா? 1 and 2 தான் கரெக்ட், சரியான தெரிஞ்சு சொல்றாங்க. சி இஸ் ரைட் ஆன்சர். தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட, அதாவது அதுதான் தென்னிந்திய விடுதலை இயக்கம் நீதி கட்சி தான், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். ஓகே, உருவாக்கப்பட்டது எதுக்காக அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? நீங்க சொல்லுங்க. பிராமணர் அல்லாதவர்களின் நலனை ஊக்குவிப்பதற்காக. ஓகேவா? சோ கண்டிப்பா தான். பொருளாதார நலன், சமூக அந்தஸ்து அதெல்லாம் இல்ல. பிராமின்ஸோட இது வந்து அதிகமா இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்ல அவங்களோட இதுதான் அதிகமா இருக்குது. ஸோ நம்மளுடைய இதுவும் வரணும் அப்படின்றதுக்காக வந்ததுதான். சுயமரியாதை இயக்கம் ஒரு மன்றமாகவும் அரசியல் தளமாகவும் செய்யப்பட்டது. ஆமா, அரசியல் தளமாக தான் இருந்த தவிர அரசியல் கட்சி அது வந்து இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதன் நோக்கம் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் பிராமணர் அல்லாதோர் ஆட்சி தமிழகத்தில் அமைந்ததாலும் நிறைவேறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். என்ன பார்த்தீங்கன்னா திமுக திராவிட முன்னேற்ற கழகம் திகால இருந்து திமுக வந்து மாறுது. ஸோ உங்களுக்கு என்ன கொஸ்டின், எந்த மாநாட்டுல பெரியார் வந்து நீதி கட்சியின் பெயரை வந்து திராவிட கழகம் என மாற்றினார்? ஓகே, ஜஸ்ட் திகா மாற்றினார் எப்ப கேட்கிறேன். ரொம்ப முக்கியமானது. எந்த மாநாட்டுலன்னு கேட்டனா, ஓகே, எந்த வருடமும் வேணா சேர்த்து ஆன்சர் பண்ணிட்டுங்க. ஓகேவா? எந்த மாநாடு, வருடம், ஃபைன், எந்த இடத்துல நடந்த மாநாடு. அப்போ சோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா இவங்க நினைச்சது வந்து நடந்துச்சு. காங்கிரஸ் இல்லாத ஒரு அமைச்சரவை ஆட்சிக்கு வந்துட்டு சக்சஸ். பிராமணர் அல்லாத ஆட்சி வந்து தமிழகத்துல அமைஞ்சிருச்சு, சக்சஸ். ஓகேவா? சரிதான், காமராஜருடைய ஆட்சி அமைந்திருந்தாலும் அது வந்து காங்கிரஸோடைய ஒரு கைப்பாவே தானே இருக்க முடியும்ன்ற மாதிரி பார்த்தாங்க. ஓகேவா? சோ முதலா அதெல்லாம் இல்லாத ஒரு இது ஆட்சி நடந்தது அப்படின்றது போது இது சக்சஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி. ஓகேவா? 1920 சட்டமன்ற மேலவையில் தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்திய தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பிரதிநிதி யார் இருந்துச்சுன்னா எம்.சி. ராஜா. ஓகேவா? மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. யாரு? மயிலை சின்னத்தம்பி ராஜா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன். ஓகேவா? ஸோ நிறைய கொஸ்டின் வரும். ஸோ 1920 வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த சட்ட மேலவையில தமிழர்களை இதுல என்னன்னா உங்களுக்கு ஈஸியான க்ளூ பார்த்தீங்கன்னா பட்டியல் சாதியை சேர்ந்த முதல் பிரதிநிதி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து கண்ணை மூட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? இவருடைய போராட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கானதாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தாலே முடிஞ்சு போச்சு, ஈஸி. வேற ஒன்றும் இதில் வந்து ஞாபகம் கேட்க பெருசா ஒரு விஷயம் இல்லை. ஸோ மயிலை சின்னத்தம்பி ராஜாவை பற்றி சில விஷயங்கள் சொல்றேன். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோலையுமே இதை டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். லாஸ்ட் வீடியோ சென்ஸ் நான் என்ன சொல்றேன்னா இந்த 2020 இருந்து 22 வரை ஒரு கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஓகேவா? ஸோ அந்த டிஸ்கஷன்லேயே நான் வந்து மயிலை சின்னத்தம்பி ராஜாவை பற்றி தான் தெளிவாகவே பேசியிருப்பேன். ஸோ இங்க பாருங்க, இவர் வந்து மக்களால் எம்.சி. ராஜா என்று அழைக்கப்பட்டார். ஒடுக்கப்பட்ட வகுப்பை சேர்ந்த தலைவர்கள் முக்கியமானவர். ஓகேவா? தென்னிந்திய நல உரிமை சங்கம். ஓகேவா? தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சின்னு போடவா? SILF. ஓகேவா? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன்
இதை ஸ்டார்ட் பண்றவங்கள முக்கியமான ஒருத்தரா இவரும் இருந்தார். 30 சொன்னால அதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1920 இருந்து 26க்கு இது இந்த காலகட்டம் தான். 1920 டு 26 வரை இவர் வந்து சட்ட மேலவையில வந்து இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியினுடைய துணைத் தலைவராக கூட செயல்பட்டாரு. சட்டசபையினுடைய நீதி கட்சி துணைத் தலைவராக கூட இருப்பாரு. நீதி கட்சியினுடைய ஷார்ட்டா எழுதிக்கிறேன், துணைத் தலைவர். நீதி கட்சியினுடைய துணைத் தலைவர் எங்க சட்டப்பேரவையில. சோ அதுக்கப்புறம் வந்து அதுல இருந்து விலகிடுவாரு. ஓகே, நீதி கட்சியில இருந்தே வந்து வெளிவந்துருவாரு. ஸோ தீண்டாமை ஒழிக்கப்படணும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாரு. ஆதி திராவிடர், ஆதி ஆந்திரர் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தமா இருப்பார். ஸோ ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இதுல வந்து இவரை பத்தி என்ன நோட் பண்ணுவாங்க, 1928 நம்ம யாரை பத்தி பேசிட்டு இருக்கோம், MC ராஜா பத்தி. ஓகே, அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகேவா? ஸோ அதுக்காக வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இது மட்டும் நீங்க முக்கியமா நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவற்றில் எது தவறான இணைன்னு கேட்டுறாங்க. ஸோ பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன் வந்து 1851 தான் சரியான இணை. ஸோ 1 கரெக்ட். பிரிட்டிஷ் இந்தியன் அசோசியேஷன். ஸோ இதுவும் ஒரு ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன்ல உள்ளது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா ராதாகந்த் தேப் அப்படின்றவர் தான் இதை ஸ்டார்ட் பண்ணி அதோடைய இதாக இருந்திருப்பாரு. நெக்ஸ்ட் லேண்ட் ஹோல்டர் சொசைட்டி, ஜமீன்தாரி அசோசியேஷன், இதுவும் கரெக்ட் தான். 1838 தான் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 37 காலகட்டம், எக்ஸாக்டா 37 எங்கேயாவது ஒருவேளை 1837 பார்த்தாலும் கரெக்ட் தான் சொல்லி போட்டுருங்க. ஓகே, ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இப்பதான் பார்த்தோம், 1852 அப்படிதானே. ஸோ இது வந்து தவறானது. ஸோ 3 வந்து தவறானது. இந்தியன் அசோசியேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் என்ன, 1876. ஓகேவா? ஸோ 76. ஸோ அப்போ இதுவும் தவறு. 3, 4 மட்டும் நமக்கு வந்து தவறு. ஓகேவா? இது வந்து யாரெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. இதமும் தெரியும், கஜ்லு லக்ஷ்மி நரசு வந்துன்னா சுரேந்திரநாத் பானர்ஜியும் ஆனந்த் மோகன் போஸ் நினைக்கிறேன். ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. ஆனந்த் மோகன் போஸ் நினைக்கிறேன். ஆனந்த் மோகன் போஸ். ஓகே, ஸோ இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதலமைச்சர் சுப்பராயன் தலைமையில் 3வது முறையாக நீதி கட்சி ஆட்சி அமைத்த போது சுதந்திர அமைச்சரவையில் முதல் பெண் சபாநாயகர் யாருன்னு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் 3வது முறை ஆட்சி அமைத்த போது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இதா இருப்பாங்க. இது வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இது முக்கியமானது, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸியானது. ஓகேவா? சென்னை வாசிகள் சங்கம் 1852 ஆரம்பிக்கப்பட்டது. கரெக்டு. தமிழில் வெளிவந்த தேசிய பருவதர் சுதேசமித்திரன் 1891 தொடங்கப்பட்டது. இது வந்து யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர். இன்னொரு விஷயம், இதுல பாரதியார் வந்து துணை ஆசிரியரா ஒர்க் பண்ணிருப்பாரு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுவும் வந்து கரெக்ட். குடிமை பணி தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என சென்னை மகாஜன சபை கோரியது. ரொம்ப ஞாபகம், சென்னை மகாஜன சபை வந்து பாத்தீங்கன்னா 1884 வந்து ஆரம்பிச்சது. சோ சென்னை மகாஜன சபையோடைய கோரிக்கைகள் தான் பின் நாட்கள்ல காங்கிரஸுடைய கோரிக்கைகளாகவும் இருந்தது. சென்னை மகாஜன சபையுடைய கோரிக்கைகள் எல்லாம் பின்னாட்கள் என்னவா இருந்துச்சு, காங்கிரஸுடைய கோரிக்கைகளாகவும் இருந்துச்சு. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, VS சீனிவாசன் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார். தீவிர தேசியவாதி, எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கிடையாது, இந்தவாதி. ஸோ ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா இது தவறுன்னு சொல்றாங்க. செக் பண்ணணும். என்னன்னா குடிமை பணி தேர்வுகள் வந்து இந்தியாவில் மட்டும் நடத்தப்பட வேண்டும் சென்னை மாகாண சபை கூறியது. ஸோ சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சின்ன டவுட், இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மேக்ஸிமம் இவங்களுடைய கருத்துக்கள் தான் காங்கிரஸுடைய கருத்துக்களா இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் வந்து 1 and 2 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி ரங்கையா. ஸோ சென்னை மகாஜன சபை வந்து நமக்கு வந்து 1800 மெட்ராஸ் மகாஜன சபை 1884 வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா ஆனந்த் சார்ல இருப்பாரு, பி ரங்கையா இருப்பாங்க, அப்புறம் நமக்கு வந்து ஜி சுப்பிரமணிய ஐயர் எல்லாம் சேர்ந்தான், ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சேர்ந்தா வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்குடன் தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு. எஸ், ஸோ ரொம்ப தெளிவா என்ன பர்பஸ்க்காக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன சொல்லுவாங்கன்னா, விடுதலை தேசிய விடுதலைக்காக பயிற்சி கொடுத்து அனுப்பக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி பெற்றையா இருந்துச்சு அப்படின்ற அளவுக்கு இது வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு ரெண்டுமே கரெக்ட். அப்படிதானே? நெக்ஸ்ட் கொஸ்டின், நீதி கட்சியானது திராவிட கழகமாக எந்த மாநிலத்தில் மாற்றப்பட்டது? நான் இப்ப கேட்டேன். அப்படிதானே? ஸோ நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா சேலம் மாநிலத்துல 1944 தான் நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாற்றப்பட்டது. 1944. ரொம்ப ரொம்ப ஈஸியானது, நான் வச்சுக்கோங்க.
வைக்கம் சத்தியாகிரகம் என்பது எதனுடைய போராட்டம்? பிராமணர் அல்லாதவர்களுக்கு கோயில் கட்டும் உரிமையா? இல்ல, கோயிலுக்குள்ள நுழைவதற்கான ஒரு டெம்பிள் என்ட்ரி. ஓகே, என்ட்ரி ஆஃப் த டெம்பிள். ஓகே, பி இஸ் ரைட் ஆன்சர். வாக்கு செலுத்துக்கலாம் இல்ல, பிராமண கோயில் வெளியில இல்ல, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். எங்களுக்கும் உள்ள போறதுக்கு வழிவிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுல இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்துக்கு வந்து பெரியார அழைச்சிட்டு போனது யாரு? யாருடைய அழைப்பின் பேர்ல அங்க போனார் அப்படின்னா ரோசாபுத்துறை, ஜார்ஜ் ஜோசப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதே நான் வச்சுக்கோங்க. 1933ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் நாள் எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? சோ வந்து டெம்பிள் என்ட்ரி டே, கோயில் நுழைவு நாளாட்டு வந்து அனுசரிக்கப்பட்டது. ஓகேவா, சோ இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன, இங்கேயே நிறைய கொஸ்டின் இருக்குது. ஓகேவா, சுதந்திர டே உங்களுக்கு தெரியும், டைரக்ட் ஆக்ஷன் டேயும் டே ஆஃப் டெலிவரன்ஸும் எப்போன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ டே ஆஃப் டெலிவரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தெரியும், இவங்க காங்கிரஸ் வந்து 1937 அந்த அரசியல் இருந்து வெளியேந்திருப்பாங்க. ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா டே ஆஃப் டெலிவரன்ஸ், மீட்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு யார் கொண்டாடுவா? ஜின்னா கொண்டாடுவார். ஓகேவா, ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, டைரக்ட் ஆக்ஷன் டே எப்போ அப்படின்றத தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. டைரக்ட் ஆக்ஷன் டே தமிழ்ல நேரடி நடவடிக்கை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் பண்ணியிருப்பா? இது வந்து ஒரு சின்ன க்ளூ என்னன்னா, இந்த டே ஆஃப் டெலிவரன்ஸை செலிப்ரேட் பண்ண ஒருத்தருடைய தான். ஓகேவா, ஸோ அந்த டே மட்டும் நீங்க வந்து சொல்லுங்க. ஓகேவா, என்ன அதுவும் சேம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல லேட்டா வரும் இல்லையா, 19 எந்த டைம் சொல்லுங்க. ஓகே, கமெண்ட்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஏற்றினாங்களா அப்படின்னா ஆமா. யார் ஏற்றினாங்கன்னா நீதி கட்சி. எப்போ? 1926. ஸோ இவங்களுடைய சாதனைகள் நிறைய உண்டுங்க. ஸோ சாதனைகள் எல்லாத்தையும் பார்க்கணும். அது வந்து முக்கியமா நான் அப்படியே ஓவரா சொல்லிடுறேனே. ஸோ முக்கியமான சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டியல் போடும்போது நிறைய கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, 13 வருஷ காலம் ஆட்சியில் இருந்தது. ஸோ புக்ல வந்து தெளிவா கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 13 ஆண்டு காலம் நீதி கட்சி ஆட்சியில இருந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களோட சாதனைகள்ல ஒவ்வொன்றா சில முக்கியமான சொல்றேன் அப்படின்னு நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, பின்னாடி வரவும் பார்க்கலாம். 1924 பணியாளர் தேர்வு வாரியம் முக்கியமான சொல்றேன். அதே 1929 என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணியாளர் தேர்வு இதை வந்து பொதுப்பணி தேர்வாணையமா மாத்திடுவாங்க. இப்ப டிஎன்பிசி இருக்குல்ல, அதே மாதிரி பொதுப்பணி தேர்வாணையம் மாத்திட்டாங்க. ஓகேவா, அதே மாதிரி 1926 இன்னொரு விஷயம் நடந்திருக்கும், ஆந்திரா பல்கலைக்கழகம். அதே 1929 இன்னொரு விஷயம் பண்ணிருப்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அண்ணாமலை பல்கலைக்கழகம். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு 1921-22 பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1921 பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்தது, தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து இவங்களுடைய முக்கியமான சில விஷயங்கள். ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, 1921 தான் அந்த நீதி கட்சி கீழே இருந்து அவங்க சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ பெண்கள் பங்கேற்பதற்காக ஒரு கவுன்சில் சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுல வந்து பெண்களும் வந்து பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி தான் 1926 வந்து யாரு முத்துலட்சுமி அம்மையார் வந்து இதுவும் ஆகுறாங்க. ஓகே, சட்டமன்ற உறுப்பினர் ஆகுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த அமைப்பு பின்னர் நீதி கட்சியானது? இதெல்லாம் ஒரு கொஸ்டின் அப்படின்ற அளவுக்கு. ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கம். இது என்ன தென்னிந்திய தாராளமயமான கூட்டமைப்புன்னு பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த சவுத் இந்தியன் லிபரல்னா தாராளமயம். ஸோ அப்படியே போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஆக்சுவலா வந்து ரெண்டும் வேற வேற. தென்னிந்திய நல உரிமை சங்கம் தான் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இங்கிலீஷ்லேயே பார்த்துருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த தீய வழக்கங்களிலிருந்து சமூகத்தை விடுவிப்பதற்காக திராவிடர்கள் சுயமரியாதை இயக்கத்தை முன்னிலைப்படுத்தினார்கள்? ஓகேவா, எந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து சமூகத்தை விடுவிப்பதற்காக? ஸோ எதுக்காக இருக்கும்? மத சடங்குகள், சம்பிரதாயங்கள், மரபுகளை பற்றிலாம் இவங்க பேசல. ஓகேவா, மத சடங்குகள், சம்பிரதாயங்கள், ஜாதி அமைப்புகள் கரெக்ட். இதுல வந்து மத மரபுகள் பற்றிலாம் பேசல. ஓகே, சடங்குகள் பற்றி பேசினாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா முன்னிலைப்படுத்தியது இந்த பெஸ்ட் ஆப்ஷன். இதுவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஆனா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாதி அமைப்புகள் வரதுனால பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 1884 மெட்ராஸ் மகாஜன சபா நிறுவப்பட்டது. ஸோ இதுவே ஒரு கொஸ்டின் ஆச்சு. கீழ்கண்டது எதை கற்பிப்பதற்காக உருவாக்கப்பட்டது? ஸோ எதுக்காகனா பொலிட்டிக்கல் எஜுகேஷன். அதாவது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, தேசிய விடுதலைக்கு வந்து பக்காவா ட்ரெயின் பண்ணி அனுப்புற ஒரு சிஸ்டமா வந்து இது இருந்துச்சு. ஓகேவா, ஸோ அப்போ பொலிட்டிக்கல் எஜுகேஷன். தமிழ்நாட்டில் நீதி கட்சி எத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்தது? கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கா? 13 ஆண்டு காலம். ஓகே, சுதேசி நீராவி கப்பல்களின் பங்கு ஆகிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது. ஸோ ஆகிய இல்ல, ஆசியன். ஓகேவா, ஆசிய நாடுகளுக்கு மட்டும் விற்பனை செய்யப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் கரெக்ட்.
அரவிந்த் கோஷ் சுதேசி முயற்சிகளை பாராட்டி கம்பெனி பங்குகள் விற்பனைக்கு உதவினார். ஓகேவா? சோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். விற்பனைக்கு அவர் வந்து உதவி இருப்பாரு. ஆனா இதுக்கான காரணம் இதுவான்னு கேட்டா காரணம் வந்து தப்பு. அதுதான் இந்த ரெண்டும் சம்பந்தம் இல்லை. ஓகே, சோ இது விளக்கம் அல்ல. டி இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, ரெண்டு சரியானது, இது விளக்கம் அல்ல. சிஃபா, சிஃபானா சவுத் இந்தியன் லிபரேஷன், சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன் சொல்றாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி நம்ம வந்து கேள்விப்படல, கிடையாது. சவுத் இந்தியன் லீகல் ஃபெடரேஷன் அப்படின்னு ஒன் செகண்ட் இன்கரெக்ட்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைன். ஸோ இது வந்து இருக்குது, இது வந்து தப்பு. அப்படிதானே? என்னது? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிதானே? லீகல் கிடையாது, லிபரல் ஃபெடரேஷன். ஏஎம்எஸ் வந்து ஆந்திர மகாசபா, கரெக்ட். எம்பி அப்படின்றது மெட்ராஸ் பிரசிடென்சி அசம்பிளியா? ஸோ இதுவும் வந்து தப்பு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கு 2 4 தப்புன்னா 1 3 ஆட்டமே கரெக்ட். ஓகே, அப்ப சிஃபா அப்படின்றது சவுத் இந்தியன் பீப்புள் அசோசியேஷன், அதே லைட்டா பார்த்துக்கோங்க. வைத்தியநாத ஐயர், ருக்குமணி லட்சுமிபதி, பிரகாசம், வரதராஜ நாயுடு. ஓகே, வைத்தியநாத ஐயர் அப்படின்னாலும் நமக்கு யாரு வரணும்? மீனாட்சி அம்மன் கோயில்ல, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆலய நுழைவு நடத்துறதுக்காக முன்னின்று நடத்தினவர். ஓகே, இந்த ஹரிஜன அமைப்போட தலைவர். ஸோ இது வந்து 4 வைத்தியநாதர், ரொம்ப முக்கியமானது. ருக்குமணி லட்சுமிபதி. ஸோ இந்த கொஸ்டின் ஆல்ரெடி தனியா கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா, முதல் துணை சபாநாயகரா இருந்தது வந்து ருக்குமணி லட்சுமிபதி கொடுத்திருந்தாங்க. எஸ், கரெக்ட் ஆன்சர். பிரகாசம், டி பிரகாசம், ஆந்திர கேசரி என்று அழைக்கப்படுபவர். ஓகே, ஸோ 2 கரெக்ட். ஸோ இவர் வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க டி பிரகாசத்துல. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டேட்டுக்கு வந்து முதலமைச்சரா இருந்தவர் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைப்பாங்க. ஆமா, ஏன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி ஸ்டார்ட் பண்ணும் போதும் அவர் தான் இருப்பாரு. மெட்ராஸ் பிரசிடென்சி ஸ்டார்ட் பண்ணி முடிஞ்சு ஆந்திரா வந்து பிரிப்பாங்களே 53ல, ஸோ அப்பவும் அவர் தான் வந்து இருப்பாரு. ஓகேவா? ஸோ அப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு கொஸ்டினை நீங்க வந்து நான் வச்சுக்கோங்க. ஸோ டி பிரகாசம். வரதராஜ நாயுடு வந்து மதுரை ஹார்வி இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரைக்ல வந்து போராட்டம். ஸோ 4 3 2 1 சி இஸ் த ரைட் ஆன்சர். பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஓகேவா? பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு. ஸோ எப்பவுமே 1916. ஸோ இந்த பிரகடனத்தை தான் நமக்கு எங்க வெளியிடுவாங்கன்னா கோயம்புத்தூர்ல வெளியிட்டு அப்படி நமக்கு வந்து தான் அந்த தென்னிந்திய நாடுரிமை சங்கம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் மாறி வந்திருக்குது. வேலு நாச்சியார் திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எந்த இடத்தில் வாழ்ந்தாருன்னா விருப்பாட்சி. ஓகே, இது நமக்கு வந்து தான் தமிழகத்துல ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால எதிர்ப்புகள் அப்படின்ற டாபிக்ல வரும். ஓகே, நீதி கட்சியை வரும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது என்பதை தேர்ந்தெடுக்கவும். பிராமணர்கள் அல்லாதவர்களின் நலன்களை காக்க ஆகஸ்ட் 1917 தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு என்ற கட்சியை ஏற்பாடு செய்தனர். ஓகேவா? ஸோ கரெக்டா கேட்டீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ 1917 நமக்கு வந்து எங்க நடக்கும்? கோயம்புத்தூர்ல மீட்டிங் நடக்கும். அப்படின்னா தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு நீதி கட்சின்னு சொல்லி மாறுச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, நீதி கட்சி திராவிட இயக்கத்திற்கு ஒரு முன்னோடியாக கருதப்படுகிறது. இதுவுமே கரெக்ட் தான். நீதி கட்சி வந்து திராவிட இயக்கத்திற்கு முன்னோடியாக கருதப்படுகிறது அப்படின்னா இதுவுமே கரெக்ட் தான். ஸோ திராவிட இயக்கம் சொல்றாங்க. ஓகே, திராவிட கழகத்துக்கு முன்னோடின்னு வரும். திராவிட இயக்கம் பெரிய டிஃபரெண்ட் இல்ல. ஸோ நான் 1 and 2 தான் கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இந்த தப்புனாலும் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ 1 and 2 இஸ் ரைட் ஆன்சர். தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் டேஸ் அறியப்பட்டது சவுத் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ இதே வந்து நிறைய இடத்துல கேட்டு இருப்பாங்க. 1924 அரசு அதிகாரிகளை தேர்வு செய்வதற்காக என்ன பண்ணாங்க? பணியாளர் தேர்வு மாயம். பொது பணி ஆணையம் எப்போ பண்ணாங்க? 1929. ஓகேவா? ஸோ பணியாளர் தேர்வு ஆணையம், தேர்வு வாரியம். ஓகேவா? போர்டு பண்ணிருப்பாங்க. SSB அதான் சொன்னேன் நான் வந்து. SSC கிடையாது. ஓகேவா? SSB நான் வச்சுக்கோங்க. சி இஸ் ரைட் ஆன்சர். அரசு அதிகாரிகளை இப்பதான் பார்த்தோம். கொஸ்டின் ரிப்பீட் ஆக சாரி. ஓகே, தேவதாசி முறையை பற்றி சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்கவும். இந்த நடையை ஒழிக்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டார். 100% கரெக்ட். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர். அதுவும் கரெக்ட் தான். 1945 இந்த மசோதாவை முன்மொழிந்தார். தப்பு. 1945 இந்த மசோதா வந்து பாஸ் ஆகி என்ன ஆகும்? ஆக்டா மாறி இருக்கும். ஓகேவா? முன்மொழிந்தது ரொம்ப முன்னாடியே, ஆரம்ப காலகட்டத்திலேயே முன்மொழிந்து நிறைய விஷயங்கள்லாம் அப்படியே மெதுவா போய் கடைசியா வந்து வந்திருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது தப்பு. ஓகே, ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஏ இஸ் ரைட் ஆன்சர். 1 and 2 இஸ் ரைட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட், ரெட்டைமலை சீனிவாசன் தன்னலமற்ற சேவைக்காக ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் ஆகிய பட்டங்களால் சிறப்பு செய்யப்பட்டார். 100% கரெக்ட். ரெட்டைமலை சீனிவாசனுடைய நிக் நேம் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, இவர் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சமூக உரிமைகள் ஆகியவற்றுக்காக போராடினார். 100% கரெக்ட். ஓகேவா? ஸோ கூற்றும் காரணம் சரி.
அதனாலதான் அந்த பட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதுவும் சரி, சரியான விளக்கம். கூற்று காரணம் அகைன், குறைந்தபட்ச கல்வி தகுதியுடைய பிராமணர் அல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் மற்றும் அனைத்து அரசு பணிகளிலும் நியமிக்கப்பட வேண்டும். ஆமா, சோ இப்படின்றத 1921 வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணையில நிறைவேற்றினாங்க. ஆமா, சோ இது ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். இதுக்கு சரியான விளக்கமும் கூட. பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, நான் ஆல்ரெடி இது வந்து நீதி கட்சியோட சாதனைகள் நான் வந்து வாயால சொன்னேன், அப்படிதானே? ஏன் சொன்னா பின்னாடி இந்த கொஸ்டின்லாம் வருது அப்படின்றதெல்லாம். தமிழகத்தில் சமூக நீதி நாள், இது வந்து ஆக்சுவலா கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டினோட நீங்க எடுத்துக்கலாம். சோசியல் ஜஸ்டிஸ் டே செலிப்ரேட்டட் இன் தமிழ்நாடு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலே அந்த டே தான் கொண்டாடுறாங்க. ஸோ பிப்ரவரி இப்படின்னு வச்சுக்கோங்க 20/02. ஓகேவா, இனி உங்களுக்கு வந்து மறக்காது. ஸோ 20/02. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன, சமூக நீதி, சமமா இருக்கணும். ஓகேவா, சமூக நீதி மாத்தி கூட கொடுத்துக்கோ, ஆனா வந்து சமமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. இன் தமிழ்நாடு விச் இயர் ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு அகைன் எப்பங்க? 1920. எத்தனை வாட்டி கேட்டாங்க பாத்தீங்களா? திரும்ப 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 கேட்கறாங்க. ஓகேவா, ஸ்டாஃப் செலக்ஷன் போர்டு. ஓகேவா, ஸோ நமக்கு இங்க வந்து வாரியம் தமிழ்ல. நெக்ஸ்ட், பா ஜீவானந்தம் சுயமரியாதை பொது உடைமை கட்சியை ஆரம்பித்தார். கரெக்ட். அரசு பணிகளில் வகுப்புவாதம் பெற திட்டம் வைத்திருந்தார். அவர் அதுக்காக எல்லாம் ஆரம்பிக்கல, ஆனா ஒரு சுயமரியாதையுடைய பொது உடைமை கட்சியை வந்து ஆரம்பிச்சாரு. ஸோ ஏ மட்டும் தான் சரி, ஏ தான் கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், மெட்ராஸ் திராவிட இயக்கம், மெட்ராஸ் திராவிட அசோசியேஷன், சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் இதுல ஒரு ஈஸியான பிக்குங்க. சுயமரியாதை இயக்கம் வந்து 1925 ஸ்ட்ரைட்டாவே இருக்கு. கரெக்ட். ஓகேவா, 2. அடுத்து பாத்தீங்கன்னா இது தெரியும் நமக்கு வந்து, தென்னிந்திய தாராளமயமாத கூட்டமைப்பு. ஏதாவது குழப்பிருப்பாங்க, வேணாம். நீதி கட்சி, சவுத் இந்தியன் பார்த்தாலே நீதி கட்சி, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னாலே 1916. எத்தனை? 1. ஸோ 2ம் 1 வரணும் சென்டர்ல, இங்க 1 மட்டும் தான் இருக்குது. திராவிட கழகம் 1944 சேலம் மாநில மாத்திருப்பாங்க அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். ஓகே, இந்த மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் 1912 அப்படிதானே? 1912 வந்து மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா மദ്രാஸ் திராவிட சங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதை பற்றி மட்டும் சொல்லிடுறேன். இதை பற்றி மீதியெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. யார் பண்ணிருப்பாங்க? 1912 சி நடேசனார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. சி நடேசனார், நடேசம் முதலியார், சி நடேசனார் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா, சோ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் தான் ஆரம்பிப்பாரு. மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிதான் ஆரம்பிப்பாரு. ஸோ பின்னாட்கள் அதை வந்து என்னவா மாத்திருவாரு அப்படின்னா மதராஸ் திராவிட சங்கம் அப்படின்னு மாத்துவாரு. ஓகேவா, அப்படின்னு சொல்லி மாத்திருவாரு. ஜஸ்ட் இதை மட்டும் நினைச்சுக்கோங்க. 2 புக்கும் வந்து வெளியிட்டு அந்த இதெல்லாம் நடக்கும். அப்போ சி நடேசனார் 1912. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காணும் நாடுகளில் நீதி கட்சிகளுடன் தொடர்புடைய நாளேடுகள் எவை? ஜஸ்டிஸ் அப்படின்றது கரெக்டா? கரெக்ட். ஏன் கரெக்ட்? இதுதான் அவங்க இங்கிலீஷ்ல வெளியிட்ட பத்திரிகை. இதை வச்சுதான் அவங்க பேரே வந்துச்சு. ஏதோ சவுத் இந்தியன் லிபரேஷன் ஃபெடரேஷன் ஏதோ அப்படிலாம் இல்ல. யாருப்பா அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை விடுறாங்களா அவங்களா அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு. ஸோ திராவிடன் அப்படின்ற நமக்கு வந்து தமிழ்ல வந்து விட்டுட்டு இருந்தாங்க. நீதி கட்சி தமிழ்ல வந்து திராவிடன், தமிழ் லாங்குவேஜ்ல திராவிடன் அப்படின்னு இருந்தாங்க. ஆந்திர பிரகாசம் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல விட்டுட்டு இருந்தாங்க. சாரி, ஆந்திரா லாங்குவேஜ் தெலுங்கு தமிழ்ல இல்ல விட்டோம். ஓகே, புரட்சி யாருடைய இது? கமெண்ட் சொல்லுங்க, முக்கியமானது. புரட்சி வந்து யாருடைய இது அப்படின்ற கமெண்ட் சொல்லுங்க. ஸோ 1 2 3 கரெக்ட், புரட்சி கிடையாது. ஸோ 1 2 3 சி இஸ் த ரைட் ஆன்சர். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரதியார் சொந்தமாக நடத்திய இதழ் எது? ஸோ பாரதியார் சொந்தமாக நடத்தியது சுதேசமித்ரன் இல்ல ஒர்க் பண்ணுவாரு. நவசக்தி வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கா இவங்கெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. சுதந்திர சங்கம் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணுவாங்க. இந்தியா, ஸோ இந்தியாவில் என்ன ஸ்பெஷல்? அவரு இந்தியா அப்படின்றதுல என்ன ஸ்பெஷல்? கார்ட்டூன் வெளியிடுவார் அப்படிதானே? ஸோ கேலி சித்திரங்கள் வெளியிடுவாரு. ஓகே, நெக்ஸ்ட், வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவியதன் நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வாணிபத்தை வளர்க்கவா? இல்ல. கப்பல் கட்டும் இடத்தை மேம்படுத்தவா? இல்ல. சிம்பிள் ரீசன், சுதேசி இயக்கம் அப்படிதானே? கடல் போக்குவரத்தில் ஆங்கிலேயரின் ஏகாபத்தியத்திற்கு சவால் விடுக்க. கரெக்ட். ஸோ குறைந்த கட்டணத்தில் பயணிப்பவர்கள் சேவை செய்திடவா? இல்ல. இது என்ன சூழலை போட்டு படமா அப்படிதானே? ஸோ இல்ல. ஸோ அப்ப நமக்கு சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா, இந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஓகேவா, சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி பற்றி ஆல்ரெடி நான் வந்து வாவுசியோட இதுல
யூனிட் 7ல டிஸ்கஸ் பண்ணிட்டேன் பெருசாக, மறுபடியும் போர் அடிக்க விரும்பல, ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணும்போது அதுவும் வந்துடும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த விஷயங்கள் தான். கப்பல் வாங்கி விடுவாரு, இந்தியாவுக்கும் தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கு இடையில வந்து ஓட்டுவாரு. லாவோ கேலியோ அப்படின்ற 2 கப்பல், அப்புறம் என்ன பாண்டித்துறை, ஹாஜி பக்கீம், இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஷேர் வாங்கினவங்க, முக்கியமானவங்க. அரவிந்த கோஷ் வந்து நிறைய ஷேர் ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. பாலகங்கா திலகர் இவரை பாராட்டி தன்னுடைய பத்திரிகைகளான கேசரி, மராட்டால வந்து நிறைய விஷயங்கள் வந்து எழுதியிருப்பாரு. ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் கொஸ்டின்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஸோ சூப்பரான ஒரு இது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னதான் கேட்குறாங்க சுத்தி சுத்தி. அப்போ நீதி கட்சினா என்ன, எப்போ ஆரம்பிச்சாங்க, யாரெல்லாம் இருந்தாங்க. நெக்ஸ்ட், நீதி கட்சியுடைய நீதி கட்சி என்னன்னு சொல்லி பார்த்தாச்சா. அப்புறம் நீதி கட்சி வந்து மீட்டிங் ஏதாவது முக்கியமா நடந்துச்சா? ஓகே, அப்புறம் ஒவ்வொரு அறிக்கைகள் ஏதாவது வெளியிட்டாங்களா? அப்புறம் அவங்களுடைய சாதனைகள், முக்கியமா அவங்களுடைய சாதனைகள், எத்தனை வருஷம் இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. எல்லாமே கொஸ்டின் வந்துருச்சு. ஓகேவா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது தொடர்பான அவங்க அமைச்சரவையில் இருந்த பெண் தொடர்பான விஷயங்கள். ஓகேவா? ருக்குமணி லட்சுமிபதியும் பார்த்துக்கோங்க, டாக்டர் முத்துலட்சுமியோட டீம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டா போதும். ப்ரீ காங்கிரஸ் அசோசியேஷன், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், மெட்ராஸ் மகாஜன சபா. ஓகே, ஸோ வேற ஒன்றும் பெருசா ரொம்ப இந்த மாதிரி ஓவரா மேலாப்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1925 சுயமரியாதை இயக்கம் பார்த்துக்கோங்க, 1944 திராவிட கழகம் மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த விஷயங்களை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதுமானது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் நாம சந்திப்போம்.